800 பேரோட உயிர் தப்பிச்சிருச்சு. அதிபர் ட்ரம்ப் செஞ்ச காரியத்தை பாருங்க. ஈரான்ல நடக்க போற அந்த கொடூரம் திடீர்னு நின்னுடுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக அரசியலே இருக்கு. ஈரான்ல இப்போ நிலைமை ரொம்ப மோசம். விலைவாசி உயர்வால் மக்கள் தெருவுல இறங்கி போராடுறாங்க. அரசாங்க கட்டிடங்கள் தீப்பற்றி எரியுது. இந்த மோதல்ல இதுவரைக்கும் 2000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 800 பேருக்கு ஒரே நேரத்துல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனா உலகத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஈரான் அந்த 800 பேரோட மரண தண்டனையை ரத்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பகிரங்கமா நன்றி தெரிவிச்சிருக்காரு. நேற்று நடந்த இந்த ரத்து நடவடிக்கையை நான் மதிக்கிறேன்னு ட்ரம்ப் ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் போட்ட மிரட்டல் தான் ஹைலைட்டே. வன்முறை தொடர்ந்தால் அமெரிக்கா ராணுவம் உள்ளே வரும்னு எச்சரிச்சிருந்தாரு. இப்போ நன்றின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நான் 8 போர்களை முடிச்சு வச்சிருக்கேன், அதனால அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தாராளமா தரலாம்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே அமைதிக்கான முயற்சியா இல்ல வெறும் அரசியல் ஸ்டண்டா? 800 உயிர்கள் காப்பாற்றப்பட்டது பெரிய விஷயம்தான். ட்ரம்ப் சொல்ற மாதிரி அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உலக நடப்புகளை உடனுக்குகள் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.